வெல்கம் டு தியா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 100 கிராம் அளவுக்கு வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெண்டைக்காய் வச்சு தான் மோர் குழம்பு செய்ய போகிறேன். வெண்டைக்காவை கட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே பிளேட்டில் வச்சுருங்க. அப்படின்னா தான் கொஞ்சம் ட்ரை ஆகும், ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும். இப்போ இதில் 1/4 ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் போல் உப்பு போட்டு ஒரு பாதி அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாதி அளவுக்கு கொஞ்சம் வேகிற மாதிரி வதக்கிக்கோங்க. இப்போ இந்த குழம்புக்கான தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 கப் போல் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 சின்ன வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், 2 வெள்ளைப்பூண்டு தோலோடு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நான் 1 ஸ்பூன் துவரம்பருப்பை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காய் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் கட்டியாகும், அதனால் சிம்மில் வச்சு மிக்ஸி ஜார் அலசி 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போது இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுக்கோங்க. நான் 1 கப் தயிரை மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மோர் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தாளிச்சுக்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் போல் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 காஞ்ச மிளகாவை பிச்சு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் போல் சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் போல் காயப்பொடி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம எடுத்து வச்சுருக்க மோர் குழம்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, மணக்க மணக்க டேஸ்டியான மோர் குழம்பு தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட உருளைக்கிழங்கு வறுவல் இல்லாட்டி முட்டை ஃப்ரை வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும், நல்லா க்ரீமியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.